சிஎஸ்கே அணிக்கு வரும் ஹர்திக் பாண்டியா. காசி விஸ்வநாதனுடன் தீவிர ஆலோசனை. சென்னை சேம்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையே நடந்த IPL 2026 லீக் போட்டிக்கு பிறகு மும்பை கேப்டன் ஹர்திக் பாண்டியாவும் சிஎஸ்கே அணியின் CEO காசி விஸ்வநாதனும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்த வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த சந்திப்பு IPL வட்டாரத்தில் மிகப்பெரிய ட்ரேடிங் தொடர்பான வதந்திகளையும் விவாதங்களையும் கிளப்பியுள்ளது. இந்த IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி இதுவரை விளையாடிய 9 போட்டிகளில் 7 தோல்விகளை சந்தித்து பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்து முதல் அணியாக தொடர்ந்து வெளியேறியுள்ளது. இந்த தொடர் முழுவதும் மும்பை கேப்டன் ஹர்திக் பாண்டியா மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. மோசமான செயல்பாட்டிற்கு அவரே முக்கிய காரணம் என ரசிகர்களும் விமர்சகர்களும் குற்றம் சாட்டி வருகிறார்கள். புள்ளிப்பட்டியலில் மும்பை அணி தற்போது 4 புள்ளிகளுடன் 9வது இடத்தில் பின்தங்கியுள்ளது. இந்த போட்டியின் முடிவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. போட்டி முடிந்த பிறகு மைதானத்தில் சிஎஸ்கே அணியின் முதன்மை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதனும் ஹர்திக் பாண்டியாவும் தனியாக நின்று நீண்ட நேரம் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஏற்கனவே ஹர்திக் பாண்டியாவை சிஎஸ்கே அணிக்கு ட்ரேடிங் முறையில் மாற்றிவிட்டு சிஎஸ்கேவின் சிவம் துபுவை மும்பை அணிக்கு அனுப்பப் போவதாக சில வதந்திகள் பரவி வந்த நிலையில் இந்த நீண்ட நேர உரையாடல் அந்த வதந்திகளுக்கு மேலும் வலு சேர்த்துள்ளது. இந்த சந்திப்பு அடுத்த ஆண்டுக்கான மெகா ஏலம் அல்லது ட்ரேடிங் செல்வதற்கான ஆலோசனையாக இருக்கலாம் என ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் விவாதித்து வருகிறார்கள். புள்ளிப்பட்டியலில் பஞ்சாப் கிங்ஸ் அணி 13 புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறது. பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் அணிகள் தலா 12 புள்ளிகளுடன் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் 4வது இடத்திலும் உள்ளது. இந்த நிலையில் ஹர்திக் பாண்டியா காசி விஸ்வநாதன் சந்திப்பு IPL ரசிகர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உண்மையில் இது ட்ரேடிங் தொடர்பான பேச்சுவார்த்தையா அல்லது இயல்பான உரையாடலா என்பது வரும் காலங்களில் மட்டுமே தெரியவரும்.